குரூப் 4 தமிழ் இதனோட செகண்ட் ரிவிஷன் லாஸ்ட்டாக ஃபஸ்ட் ரிவிஷன் வந்துட்டு 1 மந்த் முன்னாடி பண்ணியிருப்பேன். இப்போ கரெக்டாக எக்ஸாம்ஸ்க்கு 20 டேஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்துட்டு கடைசி ரிவிஷன் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் லாஸ்ட்டுங்கிறனால எந்த ஒரு டாப்பிக்கும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ நான் ரிவிஷன் வந்துட்டு A to Z ஃபுல்லாக நான் பண்ணணும். இந்த ரிவிஷனில் நான் வந்துட்டு படித்த டாபிக் எதையும் ரிவிஷன் பண்ணாமல் மறந்து விட்டுறக்கூடாது. ப்ளஸ் எதாவது சிலபஸில் வர டாபிக் படிக்காமல் இருந்தானா நான் அதையும் பாயிண்ட் அவுட் பண்ணி படிச்சிருக்கணும். ஸோ நான் வந்துட்டு எப்படி இதை மேனேஜ் பண்ணி படித்தேன், எத்தனை நாள் ஆச்சு எனக்கு இந்த செகண்ட் ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குங்கிற பற்றின டீட்டெயில் வீடியோ தான் இது. நீங்கள் இனிமேல் தான் தமிழ் ரிவிஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி ஸ்டெப்ஸ். நான் உங்கள் மகி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு ரிவிஷன் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது வேர் டு ஸ்டடி கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு ஜஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு 20 டேஸ் பக்கத்தில் தான் இருக்கும். இது நம்மளோட ஃபைனல் ரிவிஷனாக இருக்கும். நீங்கள் ஜிஎஸ் பண்ணாலும் சரி, தமிழ் பண்ணாலுமே சரி, வேர் டு ஸ்டடி கையில் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு இது வரைக்கும் படிச்சிருக்க டாப்பிக்கை டிக் பண்ணி வச்சுருப்பீங்களே, ஃபஸ்ட்டு நீங்கள் படித்தது எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணணும். ஸோ நான் தமிழை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே படிச்சிட்டேன். ஆனால் வந்துட்டு வேர் டு ஸ்டடி கையில் எடுத்து வச்சுட்டு தான் நான் வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா நமக்கே தெரியாமல் சில டாபிக்ஸ் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன், எல்லா டாப்பிக்கும் வந்துட்டு நான் வந்து ஃபஸ்ட் ரிவிஷனில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு. நான் வந்து செக் அவுட் பண்ண வரைக்கும் நான் வந்துட்டு சிலபஸில் கொடுத்துருக்க டாபிக் வைஸ் எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன். ஃபஸ்ட் டிவிஷன்லேயே முடிச்சிட்டேன். ஸோ எனக்கு பெண்டிங் டாபிக் எதுவுமே இல்லை. அதை நான் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பெண்டிங் டாப்பிக்கை தான் நான் வச்சுருந்தேன் அப்படின்னா இப்போ நான் அந்த பெண்டிங் டாப்பிக்கை படிச்சுட்டு தான் ரிவிஷன் பண்ணணும் செகண்ட் ரிவிஷன். ஸோ எனக்கு பெண்டிங் டாபிக் இல்லை. ஸோ நான் ஸ்ட்ரைட்டாக வந்து ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் தமிழாகட்டும் ஜிஎஸ் ஆகட்டும் ரிவிஷன் பண்ணுறப்ப ஃபஸ்ட் என்னோட நோட்ஸ் தான் நான் படிப்பேன். நான் தமிழுக்கு வந்து நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நோட்ஸில் நான் இருக்க டாபிக்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சில டாபிக்ஸ் வந்து நான் பேஜ் நம்பர் போட்டு மென்ஷன் பண்ணி வச்சுருப்பேன். இந்த டாபிக்ஸ்லாம் வந்துட்டு புக்கில் பார்க்கணும். அது வந்துட்டு பாடல் வரிகள், அப்புறம் மேற்கோள்கள், இதெல்லாம் நான் வந்துட்டு புக்கில் தான் மார்க் பண்ணி படிச்சுட்ருப்பேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு வேர் டு ஸ்டடியில் கொடுத்துருப்பேன், மேற்கோளுக்கு நீ என்னென்ன படிக்கணும், பாடல் வரி என்னென்ன படிக்கணும் அப்படின்னு. ஸோ அது பற்றின வீடியோ வந்து நான் உங்களுக்கு மேலே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நோட்ஸ், பாடல் வரிகள், மேற்கோள்கள் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா நான் ஃபைனலி வந்துட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஆசான் புக் யூஸ் பண்ணுவேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அந்த புக்கில் நான் வந்து ரிவிஷன் பண்ணுறப்ப எனக்கு ஓல்டு புக்கு, நியூ புக்கு, சிறப்பு தமிழில் சில டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். இந்த தமிழ் செகண்ட் டிவிஷன் எனக்கு முடிக்கிறதுக்கு 5 டேஸ் ஆச்சு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், எக்ஸாம் வந்து பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ டெய்லி நம்ம வந்துட்டு படிக்கிற டைம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நான் வந்துட்டு டெய்லி வந்துட்டு குறைஞ்சபட்சமே வந்துட்டு 10 ஹவர்ஸ் படிச்சிட்டேன். அதிகபட்சம் அப்படின்னு பார்த்தா ஒரு 3rd and 4th டே மட்டும் 11.5 மணி நேரம் படிச்சிருக்கேன். ஸோ இவ்வளோ மணி நேரம் படித்தனால தான் என்னால் வந்துட்டு 5 டேஸில் செகண்ட் ரிவிஷன் முடிக்க முடிஞ்சிச்சு. நம்ம வந்துட்டு டைமை இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம லாஸ்ட் டைமில் ரிவிஷன் கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு படிக்கிற டைமை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் மட்டும்தான் ரிவிஷன் குயிக்காக முடிக்க முடியும். நான் வந்துட்டு செகண்ட் ரிவிஷன் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு நைட் டெஸ்ட் போட்டு பார்த்துருவேன். டெஸ்ட் நான் எதில் போட்டு பார்ப்பேன் அப்படின்னா நித்ரா ஆப்பில் போட்டு பார்ப்பேன். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏதாவது ஒன்று ரேண்டமாக டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை டெஸ்ட் போட்டு பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் போட்டு பார்த்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு சாட்டர்டேலேருந்து ஜிஎஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஜிஎஸ் வந்து நான் யூனிட் வைஸ் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஒவ்வொரு யூனிட் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு ஜிஎஸ் கம்ப்ளீட் பண்ணுற வீடியோஸ்லாம் போடுவேன். அப்போ உங்களுக்கு அது குயிக்காக ஈஸியாக ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.